அதிகாரிகள் சங்கத்தினுடைய மெம்பர்ஸ்களாக அனைத்து வங்கிகளிலிருந்தும் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தில் இணைக்கப்பட்டுள்ளோம். கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க், IDBI பேங்க் மற்றும் பல அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அனைத்தும் இந்த அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்துடன் இணைந்துள்ளது. இந்த அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிகளும் அரசாங்கத்தினுடைய உடைமையாக இருக்க வேண்டுமே தவிர தனியாருக்கு தாரை வாக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தத்துவம், எங்களுடைய கொள்கை, எங்களுடைய போராட்டம். ஏனென்று சொன்னால், இன்று அனைத்து வங்கிகளும் அரசுடைமையாக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கின்றபடியால் சாதாரண எளிய ஏழை விவசாயி மக்களுக்கும் சென்று செல்லக்கூடிய வகையில் எங்களுடைய கிளைகள் அகில இந்திய அளவில் பரவி இருக்கின்றன. இப்பொழுது இந்த அரசாங்கமானது தனியார் மயமாக்க வேண்டும் என்று மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு ஆபத்தான சூழ்நிலை என்னன்னு சொன்னா, IDBI பேங்க்ங்கிறது நிறைய இண்டஸ்ட்ரிக்கு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே மக்களுக்கு தொழில் செய்யறதுக்காக ஒரு ஸ்பெஷலா அந்த IDBI பேங்க் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பொதுமக்களுக்கு நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 கிளைகள் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா மக்களுக்கும், அது விவசாய மக்களுக்கும் சென்றடைஞ்சிட்டு இருக்கு. இந்த தருணத்துல அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த IDBI தனியாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தனியார்னா யாரு? ஏதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க, இல்லைன்னா அம்பானி அதானி யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா நம்மள மாதிரி எளிய மக்களுக்கு அந்த வங்கி சேவையானது கிடைக்காம போயிருங்கிற ஒரு ஆபத்து நிலை இருக்கிறது. இப்ப இந்த நிலைக்கு அரசாங்கோட உடமையா தான் இருக்கு IDBI. ஏன்னா இதுல LIC-னுடைய ஷேர் கிட்டத்தட்ட 49%, அரசாங்கத்தினுடைய பங்கு 46% இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 95க்கு மேல அரசாங்கத்தினுடைய உடைமையா இருக்கிறதுனால நம்மளுடைய அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய கோரிக்கை என்னன்னா, தொடர்ந்து அது அரசுடைமையாக்க வங்கியாகவே தான் இருக்கணுமே, எந்த தனியாருக்கும் கொடுத்தால் இந்திய மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை வலியுறுத்தி தான் இந்த பிரஸ் மீட் நம்ம வச்சிருக்கோம். இங்க என்னோட கூட என்னுடைய பொதுச் செயலாளர் தோழர் நாகராஜன் வந்திருக்காரு. NCBE நேஷனல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் பேங்க் எம்ப்ளாயீஸ் தலைவர் தோழர் பாலாஜி அவர்கள் வந்திருக்காங்க. அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர்கள் கோபால், விவேக் ராஜா, ரோஷன் வந்திருக்காங்க. இங்க IDBI செக்ரட்டரி மிஸ்டர் ராகவ் வந்திருக்காரு. NCBE ஸ்டேட் பேங்க் ஸ்டாஃப் யூனியனுடைய பொதுச் செயலாளர் ஸ்ரீதர் சார் வந்திருக்காரு. தலைவர் கார்த்திகேயன் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ இதனுடைய நோக்கம், பொதுச் செயலாளர் இதை விரைவா அவர் நம்ம தலைவர் பாலாஜி இதை பத்தி கொஞ்சம் விரைவா உங்களுக்கு சொல்லுவோம். தனியார் மயமாக்குவதை ஏன் எதிர்க்கிறோம் என்றால், ஊழியர்களுக்காக மாத்திரமல்ல, நாட்டு மக்களுக்காக தான் தனியார் மயமாக்குவதை எதிர்க்கிறோம். இன்றைக்கு தனியார் வங்கிகளுக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சேவை வழங்குவதில்? தனியார் வங்கிகள் என்னென்ன சேவை வழங்குகிறதோ இவை அனைத்தும் பொதுத்துறை வங்கிகளிலே இருக்கிறது. பொதுத்துறை வங்கியிலே இல்லாத எந்த சேவையும் தனியார் வங்கியிலே இல்லை. பொதுத்துறை வங்கிகள் வரலாற்றிலேயே முதல் முறையாக மிக அதிகமான லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றன. கடந்த 2 வருடங்களாக மிக அதிகமான லாபங்களை பொதுத்துறை வங்கிகளை ஈட்டிக் கொண்டிருக்கிறது. IDBI வங்கி 31/3/2025 முழு ஆண்டு நிதி ஆண்டுல 7515 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி தந்திருக்கு. நிகர லாபம். இந்த நிகர லாபம் யாருக்கு சென்றாங்க? அரசாங்கத்துக்கு தான் போகுது. லாபம் ஈட்டி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வர்த்தகத்தை எதற்காக தனியார் மயமாக்க வேண்டும்? இந்த தனியார் மயமாக்குதல் என்ன ஏற்படும் என்றால், இன்றைக்கு எந்த தனியார் வங்கியும் பிரதம மந்திரியுடைய ஜன்தன் திட்டத்தை செயல்படுத்துவதில்லை, பிரதம மந்திரியுடைய முத்ரா கடன் யோஜனாவை செயல்படுத்துவதில்லை. தனியார் வங்கிகள் அரசு கொடுக்கக்கூடிய சலுகையிலே, மானியங்களிலே எந்த கடனையும் யாருக்கும் கொடுப்பதில்லை. அதிலே முன்னோடிகளாக திகழ்பவர்கள் பொதுத்துறை வங்கிகள் மாத்திரம்தான். ஆகையால் IDBI வங்கி தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி IDBI வங்கி தோழர்கள் இதுவரை வேலை நிறுத்தம் செய்துள்ளார்கள். வருகின்ற காலங்களிலே அவர்களுடைய போராட்டம், இதை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளான MPகளுக்கு மனு கொடுத்திருக்கிறாங்க. அந்த மனுக்கள் மீது பார்லிமெண்ட்லயும் பேசியிருக்காங்க. நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் இந்த IDBI வங்கி தனியார் மயமாக்குவது அப்படிங்கிறது
மக்களிடையே சென்றடைய வேண்டும். இது மக்கள் பிரச்சனை. இது வங்கி ஊழியர்களோ இல்ல வங்கி தொழிற்சங்கங்களுக்கோ ஆன பிரச்சனை மாத்திரமல்ல, மக்கள் பிரச்சனை. நாளைக்கு எல்லாமே சேவை கட்டணம். இன்றைக்கு எந்த பொதுத்துறை வங்கியிலும் மினிமம் பேலன்ஸுக்கு நாங்க இனிமே சார்ஜஸ் போட மாட்டோம் பொதுத்துறை வங்கிகள் சொல்லி இருக்காங்க. அதே அவங்க சொன்ன அன்னைக்கு ஒரு தனியார் வங்கி எங்களுடைய மினிமம் பேலன்ஸ் இனிமேல் உயர்த்தி இருக்கிறோம்னு சொன்னாங்க 50,000. இதுதான் தனியார் வங்கிகளுக்கு பொதுத்துறை வங்கிகளுக்கு உள்ள வித்தியாசம். இந்த பொதுத்துறை வங்கியை காப்பாற்ற வேண்டும். பொதுத்துறை வங்கி நாட்டினுடைய சொத்து. இந்த சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே வலியுறுத்தி அனைத்து வங்கிகளிலே இருக்கிற தொழிற்சங்கங்களும் உறுதுணையாக இருக்கிறது. ஐடிபிஐ வங்கியை காப்பாற்ற வேண்டும் என்று நாகராஜன் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுவார். நண்பர்களே, நிருபர்களே, ஐடிபிஐ வங்கியினுடைய வரலாறை பற்றி எங்களது சிற்றறிக்கை விவரமாக கொடுக்கப்பட்டது. 1964 ரிசர்வ் பேங்க் வங்கியினுடைய ஒரு அங்கமாக இருந்தது. 1976 மத்திய அரசாங்கத்திடம் அந்த வங்கியை ஒப்படைத்தார்கள். 2005 வரைக்கும் பப்ளிக் செக்டர் பேங்க்னு சொல்லிட்டே வந்தவங்க திடீர்னு காலையில் எழுந்து இனிமேல் இது பிரைவேட் செக்டர் ஆகிடுது அப்படின்னாங்க. அந்த பேங்கினுடைய செயல்திறனை பற்றி பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் அட்வான்சஸ் நிறைய கொடுத்ததுனால வாராக்கடன் ஜாஸ்தி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு எல்ஐசியை ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு 22,000 கோடி ரூபாய் எல்ஐசி முதலீடு பண்ணாங்க. முதலீடு பண்ணிலிருந்து 5 வருடங்களாக ஐடிபிஐ வங்கி நிகர லாபத்தை ஏற்றி 31/3/2005 தோழர் பாலாஜி சொன்னபடி 7,525 கோடி ரூபாய் நிகர லாபம் அடைஞ்சிருக்காங்க. இதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இப்போ 4 பேர் பேஸ்ல இருக்காங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் அபுதாபியிலிருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய எமிரேட்ஸ் பேங்க் ஃபர்ஸ்ட் பிட்டர். ரெண்டாவது பிட்டர் கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல இருந்து ரெண்டாவது பிட்டர். மூணாவது பிட்டர் கேத்தலிக் சிரியன் பேங்க் பிரேம் பஸ்தான் சொல்லிட்டு கனடியன் ஆரிஜின் பட் இந்தியன். அவர் 51% ஜனநேஷன் பேங்க்ல வாங்கிட்டு இது வரைக்கும் ஊதிய ஒப்பந்தங்களும் கொடுக்கல. 11வது ஊதிய ஒப்பந்தத்தில் 12வது ஊதிய ஒப்பந்தப்படி அந்த பேங்க்ல கொடுக்கல. அவர் இந்த பேங்க் எடுத்துட்டு இருக்கிறார். அதை தவிர்த்து கோட்டக் மஹிந்திரா இருக்காரு. இன்னொன்று பிரைவேட் கேபிட்டல் ஓகே ட்ரீ கேபிட்டல் 4 பேர் ரேஸ்ல இருக்காங்க. அது முதல் கட்ட பரிசீலனைகள்லாம் ரிசர்வ் பேங்க் கிளியர் பண்ணிட்டு எனி டைம் என்ன அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, மத்திய அமைச்சர் மேடம் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 31/3/2026 முன்னால அந்த பீரியடுக்குள்ளேயே இந்த பேங்கை நாங்கள் வித்துருவோம். வித்தா என்ன ஆகும் அப்படின்னா, பிரைவேட் செக்டர் பேங்க்ல இருந்த டெபாசிட்டருக்கு அந்த பேங்க் ஒரு மாதிரியா கீழப்படுத்தினா 5 லட்சம் தான் அவங்களுக்கு ஒரு நிதி திருப்பி தருவாங்க. 10 கோடி டெபாசிட் இருந்தாலும் 5 கோடி தான் 5 லட்சம் ரூபாய் தான் திருப்பி தருவாங்க. இது வரைக்கும் அந்த பேங்கினுடைய 1964 2025 வரைக்கும் என்னென்ன விதமான சலுகைகள் மக்களுக்கு கொடுத்தாங்களோ அத்தனை நிறுவனம் ஒன்று எம்எஸ்எம்இ செக்டருக்கு நின்று போயிடும், அக்ரிகல்ச்சருக்கு நின்று போயிடும். இப்போவே 2019 அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மெட்ரோலையும் அர்பன்லையும் இந்த அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ்க்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கவர்மெண்ட் சொல்லுங்க அது நிறுத்தி தான். பிரைவேட் செக்டர்லாம் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லி அந்த அக்ரிகல்ச்சர் லோன் உள்ள மெட்ரோ பிரான்ச்சஸ்லையும் அர்பன் பிரான்ச்சஸ்லையும் நிறுத்தி தான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய